அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக மதிமுக இடையே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படுமா? மதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவு செய்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக மற்றும் மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை குழு நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்றைய பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் இன்று நண்பகலுக்குள் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல திமுக கூட்டணியில் மதிமுக கேட்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை என்று பார்க்கும்போது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஈரோடு தொகுதியில் மட்டும் மதிமுக போட்டியிருந்தது. மதிமுகவுக்கு ஒரு மாநிலங்களவை பதவியும் திமுக கொடுத்திருந்தது. இந்த சூழல்ல வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2 மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதியை மதிமுக கேட்டு வரக்கூடிய சூழல்ல மதிமுகவுக்கு திருச்சி மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவையை ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இன்று ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு மதிமுக திமுக இடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.